இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாபனம் முஸ்லிம் சேவை முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் அடுத்து சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவர் திக்வல்லை சஃப்வான். எண்ணம் போலாகாதின்ற வாழ்க்கையே பொய் மலை போலுமே துணியானதே துன்ப கதை என்னதே மைமுன் துன்ப கதை என்னதே. என்னப்பா என்ன தனியா பாடிக்கொண்டே இருக்கீங்க? வேற நாளண்டா இந்த பேச்சுக்கு தான் உங்களுக்கு பட்பட்டு சொல்லி பாட்டுகள் வரும், நல்ல மூடும் வரும். இன்னைக்கு என்னடான்னு சொல்லிச்சுன்னா பேச்சு மூச்சு இல்லாம நீங்க தனியா உட்கார்ந்து கொண்டு பாடுறீங்க. அது ஒரு துணியாவை வெறுத்த சோக பாட்டாளியா வந்து கொண்டீங்க. இவனுகள் செய்யற அநியாயத்துக்கு பாட்டு வராம ஈக்குமா மைமூன்? நீங்க யாரை பத்தியப்பா சொல்றீங்க? இந்த ஏஜென்சிக்காரனை பத்தி தான். என்னதான் நடந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லுங்களே. உங்களுக்கு இனி வாட்ஸ்அப்ல பூந்தா வேற சப்வல பத்தி என்ன தெரியும்? மகன் மதீனுக்கு ஜப்பான்ல ஜொப் ஒன்று எடுக்க எத்தனை பேருக்கிட்ட நான் பாஸ்போர்ட்டை கொடுத்தேன். ஆள் மாறி ஏமாத்தி கொண்டே இருக்கிறானுவல். போதா குறைச்சலுக்கு லட்சக்கணக்கில் கேட்கிறானுவல். மிச்சமே பிடிக்கலாத இந்த சொச்ச வாழ்க்கையில லட்சத்துக்கு நான் எங்க போவன்? எச்சி மாமாவும் எவ்வளவு நச்சரிச்சாலும் பிச்சை காசு மாதிரி 100-200 நீட்டுவாரு, லட்சமா தர போறாரு. என்ன உங்களுக்கு லட்சக்கணக்கில் தேவைப்பட்டா அதுக்கு போயிட்டு வச்சன்னு சொல்லி என்ன வாப்பா நீங்க பேசுறீங்க? அவரை இல்லு காட்டித்தான் உங்களுக்கு பத்தியமே இல்லையே. என்னை கட்டித்தார டைம்ல தந்த வயல் வரம்பு நகை நட்டு எல்லாத்தையும் விட்டு சுட்டு போட்டு சும்மா இந்த வாப்பாவை தப்பா பேச வேணாம் நீங்க சரியா சொல்லிட்டு போட்டேன். எந்த வாப்பண்டே மாமாக்காரன் பெரிய சொத்து தந்துட்டாரு. தந்த வயல்ல தென்னங்காணியில 4 பேருக்கு பங்கு, அதுதான் வித்து போட்டேன். தந்த நகை நட்டும் இரும்பு நட்டு மாதிரி பாரம் மட்டும்தான், வெறுமனே இந்த கலப்படம், அதுதான் வந்த வேலைக்கு அதையும் வித்து போட்டேன். நான் சம்பாதிச்சு உங்களோட தாவளப்பூ கைக்கு 2 தங்க காப்பு போனலையா? இருந்த அந்த ஆதி காலத்து என்டி கூட்ட முழுசா தட்டி போட்டு பசந்தா ஊடு கட்டி இருப்பட்டில்லையா அவங்கள நான். சரி இப்ப நான் இல்லைன்னு சொன்னேனா? சும்மா அப்பாவே வாப்பாவை மட்டும் நீங்க இருக்க வேணாம், சரியா? அது சரி, இந்த ஏஜென்சிக்காரனுக்கு நீங்க ஆகப்படணும். இந்த மலை போல எங்கட சாய்பு சாச்சா இருக்காரு இல்லையா, அவருக்கே பாரம் கொடுங்களே, அவர் ஏமாத்த மாட்டார் இல்லையா? உங்களோட சாச்சா பத்தியும் அரசல் புரசலா சங்கதியில் என்ன காலைல முழுது ஒரு பொடி என்ன சவுதிக்கு அனுப்புன்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி கொடுத்தீங்க. ஃப்ளைட்ல ஏறினவுடனே பொடியனுக்கு சந்தோஷத்துல தூக்கமே வந்துட்டு, திடீர்னு எழுப்பி பார்த்தா பொடியனுக்கு குழப்பம். சுத்தி வர பனைமரம், மணல் நிலம். சவுதியில் என்னடா பனைமரம் என்று யோசிச்சு கொண்டே பொடியன் ஃப்ளைட்டால இறங்கிக்கான். அப்படியா சங்கதி? ஏர்போர்ட் எல்லாருமே தமிழ் பேசுறாங்களாம். பார்க்க போனா சவுதின்னு சொல்லி பொடியின்னு இறக்கிக்கிறது பலாலியில, அதுதான் யாழ்ப்பாணத்துல. அப்படின்னு சின்ன மிஸ்டேக் நடக்கிற இல்லையா? நீ அதெல்லாம் நீங்க பெருசா தூக்கி பிடிக்க வேணாமா? சாய்பு சாச்சாவுக்கு ஒரு கோல் கொடுக்கல, நீங்க கோல் கொடுங்க. மைமூன், கோல் ரிங் ஆகுது. மனுஷன் தூக்குற பாடில்லை, எப்ப பார்த்தாலும் பிஸி. ஆனா எப்ப பார்த்தாலும் பஞ்சம். மெதுவா பேசுங்கப்பா, மெதுவா பேசுங்க. அண்ணா அவரை வாரை. இப்பதான் உங்களுக்கு கோல் எடுத்துக்கொண்டு இந்த ஹயாத்து 100 உங்க 2 பேரையும் நினைச்சுதான் நானும் இங்க வாரேன். உங்க 2 பேருக்கும் ஹயாத்து 200. சரி சாய்பு சாச்சா, வாங்களே இப்படி இருங்களே, ஈந்துக்கோங்க. உங்களோட நல் வரவை எதிர்பார்த்து தான் வலிமேல் விழி வச்சு பார்த்து கொண்டிருந்த. வேற நாளுண்டா நீங்க இந்த வழியால உங்களோட சைக்கிள்ல போவீங்க. சராஸ் பராசுன்னு சைக்கிள் சத்தம் வார நேரவே நீங்க தான் வாரன்னு சொல்லி ஊருக்கே தெரியும். ஆணை வரும் பின்னே எங்கட சாய்புனான சைக்கிள் ஓசை வரும் முன்னே சொல்லுவாங்க. இன்றைக்கு சத்தமே இல்லாம வந்துட்டீங்க. எங்க பைசிக்கல், எங்க சைக்கிள் எங்க? அந்த கதை விடுங்க. எங்கட பக்கத்து விட்டு பரிந்த காக்கா இன்ன வாரன்னு சைக்கிள் எடுத்துட்டு போனார். 2 மணித்தியாலமா ஆளை காணும். சைக்கிள் சுணங்கியதை பத்தி பிரச்சனை ஒன்றும் இல்ல, ஆளை பத்தி தான் பிரச்சனை இருக்கு. என்ன சாய்பு நான் சொல்றீங்க?
சைக்கிள்ல 2 பிரேக் கட்டையும் கழட்டி வச்சு பிட் பண்ண மறந்துட்டுது. பரித்து காக்கா சொல்ல முந்தியா பறந்துட்டாரு. மனுஷனுக்கு என்ன ஆச்சோ என்றுதான் கவலையா இருக்கு. பாவம் வயசான மனுஷன், அவர் கொண்டு நடக்கப்படாது. சரி சரி, நீ எங்கட அந்த மவன் மதி இந்த விஷயத்த நீங்க சொல்லுங்கள். என்னப்பா? நானும் மைமூனும் உங்கள் வீட்டுக்கு வரத்தான் இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. எங்கட அந்த மகன் மதிந்த விஷயமா தான். இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கான், கோர்ஸ் எத்தனையோ செஞ்சிருக்கான். அவனுக்கு இந்த வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு ஆசை. அதுவும் ஜப்பான் ஜப்பான்னு சொல்லி ஒரே டப்பான் குத்தி சத்தம். நீங்க தான் நல்ல ஒரு இடம் பார்த்து இவனை அனுப்பணும். ஓ சாச்சா, ஓ உங்களோட கையில தான் எல்லாம் மீக்கி. அல்லாட கைலிக்குன்னு சொல்லுங்க. உங்களோட மகன் சொல்றது சரிதான். இன்றைக்கு ஜப்பான் தான் ஒரிஜினல் நாடு. அந்த நாட்டு மக்கள் அப்படி எங்கட பாஷையில சொல்றேன்டா சாலிகான ஆக்கள். அந்த நாட்டுல வேலை கிடைக்கிறது பெரிய பாக்கியம். எப்படி சரி சாய்பு சாச்சா, மவனுக்கு அங்கேயே ஒரு ஜொப் எடுத்து கொடுங்களே. நீங்க உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வேன்? இதுவரையில 100க்கு மேல பொடிய மாதிரி ஜப்பானுக்கு அனுப்பிக்கிறேன். ஒவ்வொரு மாகாணத்திலும் என் ஏஜென்சி இருக்கு. மிச்சம் எதுக்கு? போன மாசம் மாபக்கர் நானோட மூத்த மகன் நான் தான் ஜப்பானுக்கு அனுப்பினேன். பேத்து ஒரு கிழமையிலேயே நல்ல ஒரு ஜொப் கிடைச்சிட்டு. கார் சேல் கம்பெனில பர்ச்சேசிங் செக்ஷன்ல வேலை, நல்ல சம்பளம், கார், ஏசி ரூம், சீலோன் சாப்பாடு. மாண்டே, நீங்க சொல்ற டைம்ல எனக்கு உடம்பெல்லாம் சும்மா பூரிக்குது. என்ன அவனுக்கு அங்கே ஜொப் எடுத்து கொடுங்களே. ஜொப்புக்கு நாங்க உத்தரவாதம் இல்ல. எந்த கஷ்டப்பட்டு சரி விசா எடுத்து தாரேன். மாபக்கர் நாட மகனை போல உங்களோட மகனும் தெண்டிச்சா கைக்கு மேல ஜொப். அப்படியா? ஓ யூசுப் நானா, முதல்ல எந்த கஷ்டப்பட்டு சரி ஜப்பானுக்குள்ள பூந்துகளை பார்க்கணும். அதுக்கு பிறகு சொல்லையா சல்லிதான். அப்ப வேலை கவலை படவே வேணும். ஏர்போர்ட்ல இறங்கினா உடனே ஜப்பான்காரன் காலடிக்கே வந்து ஜொப்ப தருவான். இங்கதான் வேலை தேடி போலிங், அங்க வேலை தர போலிங். ஜப்பான்ல சிலோன் இங்கிலீஷுக்கு நல்ல மதிப்பு. சாஸ் பூஸ் பூஸ் சூஸ் 2 சொல்ல பேசினா போதும் ஜப்பான்காரன் சும்மாவே மயக்கம் போட்டு அப்படியா? அப்ப எங்கட போட்டிட்டு ஜொப் ஷூர்னு சொல்லுங்க. நான் என்ன பொய்யா சொல்றேன்? இங்க கட்டுற பணத்தை 2 மாசத்துல சம்பாதிக்கணும். ஓவர் டைமும் செஞ்சா சம்பளம் ட்ரிப்பிளா கிடைக்கும். சரி சாய்வு நானா, இந்த கணக்கு எவ்வளவு மட்டும் வரும்? மற்றவங்க கிட்ட ஒரு 23 இருக்கிறேன். நீங்க சொந்தக்காரங்க ஒரு 3 குறைச்சி ஒரு 20 தாங்களே. 20,000? கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடவா சாய்னா? 20 யூசுப் நானா, 20 லட்சம் கிட்ட இருக்கிற யாழ்ப்பாணத்துக்கு போறதுக்கு 25,000 போகலாது. இது அனுப்ப போறது ஜப்பானுக்கு இல்லையா? ஜப்பானு ரோஸ்பானும் 20 லட்சத்துக்கு நாங்க எங்க போறது? 20 லட்சம் என்ன பிள்ளை இல்லையா, மாங்க இல்லையா? இது சரிப்பட்டு வராது சாஹிப் நானா, சரிப்பட்டு வராது. அங்க போனா 2 மாசத்துல 20,000 உருவாக்கி கொள்ளையிலும். இந்தாங்க சாய்பு சாச்சா, சரி சரிதான். எப்படி சரி சல்லிய பெறட்ட பாப்போமா. எந்த நகை நட்டு கொஞ்சம் மீக்கும். வாப்பா தந்த காணி துண்டு ஒன்று இந்த பள்ளிக்கிட்ட அதே மிப்போம். நாங்க போதா குறைச்சலுக்கு என்ன சரி செய்ய பாப்போம். அப்பா மாஸ்டரை பிடிப்போம். சரி சரி சாய்பா, இப்ப நாங்க என்ன செய்யணும் அது சொல்லுங்க. எனக்கு இப்ப 5% தர தேவையில்ல. பொடியன் பிளைட்டுக்கு ஏறினோடனே தந்தா போதும். முந்தியெல்லாம் 1 வருஷத்துக்கு விசா தருவாங்க. இப்ப அங்க சட்ட திட்டம் கூட 2 மாசம் இல்லாட்டி 3 மாசத்துக்கு தான் விசா கிடைக்கும். பொடியனுக்கு நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கிறதானே, போன உடனே ஜொப் கிடைச்சிடும். எனக்கு இப்பவே இந்த மவன் ஜப்பானுக்கு பிளைட் ஏறினை போல சந்தோஷம். அப்பா சந்தோஷம். ஜப்பானுக்கு மகன் போற சங்கதிய கொஞ்சம் கூட எனக்கு காதுல வைக்கல. நீங்க 2 பேரும் என்ன யூசுபனானா, நானும் நீங்களும் தாரு புறத்தியா எதுக்கு நீங்க மறைக்கணும்? மாஸ்டர், நீங்க எப்பவும் இப்படிதான் பேசிட்டு ஒரு தொங்கலை பிடிச்சோன்னு சும்மா பேசிக்கொண்டே போவீங்க. எந்த விஷயம் சரி நான் உங்ககிட்ட மறைச்சிருக்கிறேன்னா, இப்பதான் சாய்புரானா கிட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒப்படைக்க போறேன். சல்லி தான் கொஞ்சம் பெருசா தேவைப்படுது. அதையும் மைமூன் எப்படி சரி கட்டி தாரதா சொல்லிட்டா. அவ்வளவு பணத்தையும் 2 மாசத்துலயே சம்பாதிச்சுக்கலன்னு சொல்லி சாய்புரானா சொல்றாரு. சாய்புரானா, நான் சொல்றேன்னு கோச்சுக்கொள்ள வாணும். இன்றைக்கு குறிப்பா இந்த ஜப்பானுக்கு அனுப்புற கேஸுகள் அதிகமா தில்லு முள்ளு ஜில்மாதே நடக்குது. இன்றைக்கு பேப்பரை பிரிச்சாலே ஏமாத்தப்பட்ட பொடியம்மாட கண்ணீருக்காக தான் போடப்பட்டிருக்குது. யூசுபரானா, எதுக்கும் 1க்கு 10 தடவை யோசிச்சு பார்த்து சல்லிய கொடுங்கோ. என்ன மாஸ்டர் பேசுறீங்க? நான் என்ன ஏமாத்துக்காரனா?
ஊருக்குள்ள என்ன பார்த்து விசாரிச்சு பாருங்களேன். எங்கட சாஹிபுனா 100க்கு மேல பொடியமாரை ஜப்பானுக்கு அனுப்பிக்காராமே. அது மட்டுமா இந்த மாபக்கர்னானோட அந்த மூத்தமாவன் அனுப்பி பொடியன் லட்சமா சம்பாதிச்சு கொட்டுறானாமே. அப்படித்தானே சாஹிபுனா? நல்லா சம்பாதிக்க சாஹிபுனானா சும்மா கம்பி கட்டுற பேச்செல்லாம் பேசவானமா. வார வழியில மாபக்கர்னானோ சந்திச்சேன். மனுஷன் அழுது பேசின பேச்ச கேட்கணுமே, எனக்கே கண்ணீர் வந்துட்டுது. மாஸ்டர், பொடியன் ஜப்பான் என்று கராவியதால பிடிச்சு அனுப்பினேன். இருக்கிற எல்லாத்தையும் வித்து சுட்டு 25 லட்சம் கொடுத்தேன். எங்கட சாஹிப் நானோட பேச்ச நம்பி நடந்த அநியாயத்தை பாருங்கோ. அங்கு பொடியனுக்கு ஜொப்பும் இல்ல, இருக்க இடமும் இல்ல. இப்ப தங்குற இடத்துக்கும் சாப்பாட்டுக்கும் இங்கேயும் தான் சல்லி அனுப்புறேன். 2 மாசத்துக்கு மேல அங்க நிக்கவும் மேலாவாம். பொடியனும் வரப்போறான். சாஹிப் நானா ஒளிஞ்சு திரியிறாரு. பொடியன்ற செய்தியை கேட்ட நாளைந்து பெஞ்சாதிக்கு சீனி கொலஸ்ட்ரால் எல்லாம் கூடி படுக்க மரத்தால விழுந்தோட மாடு குத்தின நிலைமை மாஸ்டர். அந்த மனுஷன் அழுது சென்னாரு. ஊருக்குள்ள விசாரிச்சு பார்த்தா ஏகப்பட்ட பொடியமாறு சிக்காயிக்காங்க. ஜப்பான்ல டூரிஸ்ட் விசா 2 மாசத்துக்கு கொடுக்குறாங்க. மிச்சம் மிஞ்சினா ஒரு 10,000-15,000 செலவு. ஆனா இந்த ஏஜென்சிக்கானு லட்சக்கணக்கில் கறக்குறானுவ. பாருங்க யூசுப், நான் பொய்யா நான் சொல்றது? பாத்தீங்களா மைமூன், உங்களோட சாச்சாத இந்த தாய்பூனான படம் போட்டு காட்டின அளவுக்கு அங்க விஷயம் இல்ல. 100 கணக்கில் அனுப்பினா சொல்றாரு. வெறுமனே கீறு, வெறுமனே பச்சரிசி. மாபக்கர்னாண்ட பொடியனை மட்டும்தான் அனுப்பி மாட்டுப்பட்டிக்கிறாரு. 2 மாசத்துக்கு விசாவில் அனுப்பி அங்க அகதி அந்தஸ்து பெற சொல்லி கொடுப்பாங்க. 10-15 வருஷத்துக்கு முந்தி அகதி பிரச்சனை இருந்துச்சு, ஒப்புக்கொள்றேன். இப்ப சிலோன்ல அகதி பிரச்சனை ஒன்று இருந்தா தானே. இந்த பருப்பு ஜப்பான் காரண்டே வேகாது சாஹிபுனானா. அகப்புட்டா உடனே திருப்பி அனுப்பிடுவானுவல், தெரியுமா? அப்படி போகுதா? பாருங்க, செல்லி வச்ச மாதிரி ஜப்பான்ல இருந்து ஒரு கோல் என்கிட்ட படிச்ச ஒரு பொடியன் தான். பேரு மரலின்னு பேரு. நேர்மையா பேத்து நேர்மையா சம்பாதிக்கிறாரு. இந்த பிரச்சனை அவட்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். ஹலோ, நீ பேச வந்த விஷயத்த பொருள் பேசுங்க மரலின். ஒரு முக்கியமான விஷயம், ஜப்பானுக்கு தொழில் தேடி நிறைய பொடியமாறு வராங்க தானே, ஏமாத்தப்படுறாங்க தானே. இவனோட உண்மையான நிலவரத்தை கொஞ்சம் சொல்லுங்க பார்க்க. சார், ஜப்பானை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டதுதான். அந்த நாளிலிருந்து பொருளாதார நிலைமைகளோ கொடுக்கக்கூடிய சலுகைகளோ எல்லாம் அப்படி தான் இருக்கு. அந்த மாதிரி அவங்க நம்பிக்கையோட மக்களுக்காக வேண்டி எல்லாவித அவங்க நம்பிக்கை விசுவாசத்தோட அவங்க மக்களுக்கான சலுகையை கொடுக்குறாங்க. ஆனால் எங்கட ஆக்கள் இதை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. நிறைய பேரை ஏமாற்றி பணம் பறிக்கிற. அதாவது உதாரணத்துக்கு எங்கட நாட்டில் 3 month வீசா கொடுக்குறாங்க சார். 3 month 2 month வீசா கொடுக்குறாங்க. அந்த வீசாவை எடுத்து ஆட்கள் அனுப்புறாங்க. இங்க ரிஃப்யூஜி அந்தஸ்து, அதாவது அகதி அந்தஸ்து கோரி அப்ளை பண்ணலும் காலாகாலம் இங்க இருக்கலும் இப்படி எல்லாம் நிறைய சம்பாதிக்கலும் அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆட்களுக்கு எங்கட வாலிபர்களை ஏமாத்தி எங்கட சமூகத்தோடு குறிப்பா செய்யறாங்க இந்த வேலையை. 20 லட்சம் 23 லட்சம் 25 லட்சம் எல்லாம் சல்லி எடுத்துக்கொண்டு பிள்ளைகளை இந்த வாலிபர்கள் ஏமாத்தி அனுப்புறாங்க. அனுப்பினா இங்க வந்தா இந்த 2 month 3 month வீசாக்கு வேலை கிடைக்கிறது அரிதிலும் அரிது. அடுத்து ரிஃப்யூஜி இப்ப எல்லாம் சட்டம் பாஸ் பண்ணிக்கிறதாக நாங்க அறிகிறோம். பார்லிமெண்ட்ல இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறதாக அறிகிறோம். அதாவது 99% ரிஃப்யூஜி அந்தஸ்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற செய்தி கிட்டடியில வெளியாக இருக்குது. அதனால யாரும் ஏமாறாதீங்க. ஏமாத்துறவங்களுக்கு அல்லாஹ் பயந்து கொள்ள சொல்லுங்க சார். ஏண்டா நீங்க எல்லாம் சொன்னா கேட்டுக்கொள்வாங்க. ஏண்டா வருமானம் சொல்றது, சம்பாத்தியம் சொல்றது ஹலாலா இருக்கணும். அப்பா எங்கட பிள்ளைகளுக்கு கொடுக்கறது ஹலாலானதா இருக்கும். ஹராத்தை கொண்டு வைத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கறது இங்க வந்திருக்க கூட இங்க எரியிறாங்க. உண்மையில 2 பாய்ஸை சந்திச்சோம். பள்ளியில இருந்து வெளியே அவங்களோட கதைக்கும் போது சொன்னாங்க. ஒருத்தர் புத்தளம், ஒருத்தர் தங்கலை சேர்ந்தவர். ஒரு பாய் உமா டீச்சராம். அவங்களோட காணி நிலத்தெல்லாம் வித்து போட்டு சல்லி 23 லட்சம் கட்டி 2 மாசம் விசா எடுத்து கொடுத்துக்கிறாங்க. அந்த விசா எடுத்துட்டு 2 மாசம் முடிய பாக்குது. பெருசா அவங்களும் வேலையும் செய்யலையாம் சார். அதோட தங்குற இடமும் யாரோ கருணை அடிப்படையில தயவோட கொடுத்துக்கிறாங்க. சாப்பிடுறதுக்கு வீட்டுல இருந்து ஊர்ல இருந்து சல்லி அழைப்பிச்சுதான் சாப்பிடுற நிலைமை ஆயிக்கு. அந்த விசாக்கெல்லாம் வேலை கொடுக்க மாட்டாங்க சார் அதிகமாக. அதனால தப்பி தவறி வேலை கிடைச்சுன்னா அவங்கள எடுத்து சாப்பிடுறதா, ரூமு கட்டுறதா, ஊருக்கு கடன் அடைக்க அனுப்புறதா. இந்த நிலைமையில 2 மாசம் முடிய பாக்குது. இன்னும் ரெஃப்யூஜி அப்ளை பண்ணல அஜி, நான் ஊருக்கு போக யோசிக்கிறேன் சொல்லிட்டு சொன்னாரு. ஊருக்கு போறதுக்கு யோசிக்கிறேன்டாலும் அவர் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு கொடுத்தாங்களாம் ஏஜென்டால வரக்கொள்ள. இந்த 2 month விசாக்கெல்லாம் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு
போட்டா தான் அனுப்புவாங்க, அலௌட் பண்ணுவாங்க. அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டையும் ரீஃபண்ட் போட்டு எடுத்துட்டாரு ஏஜென்ட்ல சொல்லி கவலைப்பட்டாரு. இதெல்லாம் நெருப்பு இல்லையா சார்? இப்படி சம்பாதிக்கிற சம்பாத்தியமா இது? ஏஜென்ட்காரங்க ஏமாத்துறவங்க ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க, ஏமாறுறவங்க இருக்கிற வர காட்டியும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க. அதனால ஏமாறுறவங்க ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளும் இந்த காலத்துல என்பதை சார் நீங்க எல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல அழகாக நீங்க சொல்லுவீங்க. அதனால உங்கள்கிட்ட இந்த செய்தி ஏற்றி வைக்கிறேன் சார். அஸ்ஸலாமு அலைக்கும். கேட்டீங்களா சாஹிப்? இந்த மாதிரி விட்டு போட்டுருங்க நீங்க சொல்லிட்டே இப்பவே. ஏதோ என்னால தெரியாம தப்பு நடந்துட்டுது யூசுப் நானா. மாஸ்டர், இனிமே இந்த மாதிரி அனுப்ப மாட்டேன். மாபக்க நாட சொல்லியா மசங்காம கசங்காம அப்படியே கொடுத்துடுறேன். லட்சக்கணக்கில் காட்டும் பரவாயில்ல, சொச்சக்கணக்கில் கிடைக்கிற கல்யாண புரோக்கர் வேலையா போதும், நான் வாரேன். சஞ்சாரம் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் கலாபூஷணம் மஹதியாசன் இப்ராஹிம், கலாபூஷணம் நெய்ரஹீம் ஷஹீத், கலாபூஷணம் திக்வலை சஃப்வான் மற்றும் அகுரணை சஹாப்தீன் ஆகியோர். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன். சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள். வழங்கியவர் திக்வல்லை சஃப்வான். இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாவிடும் முஸ்லிம் சேவை.